தலைப்பு இறந்த மனைவியின் புகைப்படம். தூரத்தில் கேட்கும் ரயில் சத்தம் என மெதுவாக உயர்ந்து பின்னர் அடங்குகிறது. கார்த்திக். வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்திகம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற கதை சாதாரணமா ஒரு போட்டோகிராஃபி விஷயமா ஆரம்பிச்சு எப்படி ஒரு பயங்கரமான புரியாத புதிரா மாறுச்சுன்னு கேட்டு உங்க தூக்கத்தை கெடுக்க போற ஒரு உண்மை சம்பவம். இது நடந்து பல வருஷமாச்சு. ஆனாலும் அதை நினைச்சாலே இப்போதும் என் மனசுல ஒரு திகில் பரவும். எங்க ஆபீஸ்ல அர்ஜுன்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட உண்மையான பெயர் வேற. ஆனா இந்த கதைக்காக அவரை அர்ஜுன்னு வச்சுப்போம். அர்ஜுன் ஒரு அமேச்சர் போட்டோகிராபர். போட்டோ எடுக்கிறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம். ஒரு பழைய சாண்டர்சன் கேமரா வச்சிருந்தார். அந்த காலத்திலேயே அது ஒரு நல்ல கேமரா தான். ஆபீஸ்ல இருக்கிற பியூன்ல இருந்து ஸ்வீப்பர் வரைக்கும் எல்லாரையும் போட்டோ எடுத்திருப்பார். அவ்வளவு வெறி அவருக்கு. ஒரு நாள் எங்க ஆபீஸ்ல வேலை செஞ்ச சுரேஷ்னு இன்னொரு நண்பர் அர்ஜுனை அணுகினார். அர்ஜுன், என் மனைவி பிரியா, அவளோட அக்கா திவ்யா, இவங்கள ஒரு போட்டோ எடுக்கணும், உங்களால முடியுமா நான் கேட்டார். அர்ஜுன் உற்சாகமான குரல், ஓ கண்டிப்பா சுரேஷ், என்னோட முழு ஒத்துழைப்பும் உண்டு. எப்போ எடுக்கலாம்? ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா? அர்ஜுனுக்கு ரொம்ப சந்தோஷம். போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்னு ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு பங்களாவின் அமைதியான சூழல். ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே அர்ஜுன் சுரேஷ் வீட்டுக்கு போயிட்டார். அவங்க வீடு ஒரு பெரிய பங்களா. வராண்டால வெளிச்சம் சரியா வராததால மதியத்துக்கு மேலதான் போட்டோ எடுக்க முடியும்னு தெரிஞ்சது. சோ அங்கேயே காலை உணவை முடிச்சார் அர்ஜுன். மதியம் 1 மணி இருக்கும். எல்லா ஏற்பாடுகளும் ரெடி. பிரியாவும் திவ்யாவும் 2 நாற்காலிகள்ல உட்கார்ந்தாங்க. அர்ஜுன் 1 மணி நேரமா கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோகஸ் பண்ணி கடைசியா ஒரு வழியா திருப்தி அடைஞ்சு போட்டோ எடுத்தார். அர்ஜுன் தனக்குள்ளேயே முணுமுணுப்பு, பிளேட் கரெக்டா வந்துடும். 2 பிளேட் எதுக்கு? ஒன்னே போதும். வழக்கமா 2 பிளேட் எடுக்கிறது தான் அர்ஜுன் வழக்கம். ஆனா அன்னைக்கு முதல் பிளேட் சரியா வந்துடும்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதனால ஒரு பிளேட்டோட நிறுத்திட்டார். கண்டிப்பா அடுத்த நாள் ஆபீஸுக்கு போட்டோவோட வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்பினார். அடுத்த நாள் திங்கட்கிழமை. அர்ஜுன் ஆபீஸ்க்கு சீக்கிரமே வந்துட்டார். வழக்கம் போல நான் தான் அவரை முதல்ல பார்த்தேன். கார்த்திக், என்ன மிஸ்டர் போட்டோகிராஃபர், என்னாச்சு? எடுத்த போட்டோஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கா? அர்ஜுன் கையை நீட்டி குரலில் சற்று குழப்பம். நல்லா வந்திருக்கு கார்த்திக். ஆனா இதுல ஒரு சின்ன விசித்திரம் இருக்கு. பாருங்களேன். எனக்கு ஒரு அன்மவுண்ட் செய்யப்பட்ட போட்டோவை கொடுத்தார். கார்த்திக் போட்டோவை பார்த்து, நல்லாதானே இருக்கு, இதுல என்ன இருக்கு? நான் உன்கிட்ட இதைவிட பெருசா எதுவும் எதிர்பார்க்கலையே. அர்ஜுன் குழப்பமான குரல். இல்ல கார்த்திக், இதுல ஒரு இருக்கு. உட்கார்ந்திருந்தது 2 லேடிஸ் தான். கார்த்திக் ஆச்சரியத்துடன், ஆமா 2 லேடிஸ். நடுவுல 3ஆவதா ஒருத்தவங்க நின்னுட்டு இருக்கிறாங்க. அர்ஜுன் திகிலுடன், அதான் சொல்றேன், அங்க 3ஆவதா யாரும் இல்லவே இல்லை. கார்த்திக் சிரிப்புடன், அப்போ நீதான் அவங்க அங்க இருக்கிறதா கற்பனை பண்ணியிருப்பே. அதான் போட்டோல வந்துட்டாங்க. அர்ஜுன் குரல் நடுங்குகிறது. நான் சத்தியமா சொல்றேன், போட்டோ எடுக்கும்போது அங்க 2 பேர் தான் இருந்தாங்க. அவர் ரொம்ப பதற்றமா இருந்தார். கார்த்திக் நம்ப முடியாமல், அப்போ நீ சொல்றது போட்டோ எடுக்கும்போது 2 பேரும், டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் 3 பேரும் இருந்தாங்கன்னு? அர்ஜுன் அதே பதற்றத்துடன், ஆமா அதான் நடந்தது. இதுக்குள்ளேயே ஆபீஸ்ல நிறைய பேர் எங்களை சுத்தி நின்னு அந்த போட்டோவையும் அர்ஜுன் சொல்றதையும் ஆர்வமா கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த படத்தோட ஒரு சின்ன விளக்கத்தை இங்க சொல்றேன். அமானுஷ்யமான மெல்லிய ஸ்வரங்கள் பின்னணியில. போட்டோ எடுக்கும்போது சுரேஷோட மனைவி பிரியாவும் திவ்யாவும் நாற்காலிகள்ல உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா டெவலப் செய்த படத்துல அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெண் உருவம் நின்னுட்டு இருந்தது. அவங்க ஒரு அகலமான கரையுள்ள புடவை தோதி கட்டி இருந்தாங்க. உடலின் மேல் பாதிதான் தெரிஞ்சது. கீழ்பாதி நாற்காலிகளுக்கு பின்னால் மறைக்கப்பட்டிருந்தது. அவள் நாற்காலிகளுக்கு பின்னால் இருந்ததால் சற்று ஃபோகஸ் இல்லாமல் இருந்தாலும் அவங்க உருவம் தெளிவா தெரிஞ்சது.
அவங்க கழுத்துல இருந்த நீளமான நெக்லஸ் கூட தோதியோட சின்ன ஓப்பனிங் வழியா தெளிவா தெரிஞ்சது. அவங்க இரு கைகளையும் நாற்காலிகளின் பின்னால் வைத்திருந்தாங்க. விரல்கள் ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்தாலும் வலது கை மோதிர விரல்ல ஒரு மோதிரம் பளிச்சுன்னு தெரிஞ்சது. சுமார் 22 வயசு மதிக்கத்தக்க ஒல்லியான அழகான பெண் மாதிரி தெரிஞ்சாங்க. ஒரு காதுல இருந்த கம்மல் கூட தெளிவா தெரிஞ்சது. முகம் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்தாலும் நாங்க அப்போ கவனிக்காத ஒரு விஷயத்த அப்புறமா தான் கண்டுபிடிச்சோம். அந்த 3 பெண்களுக்கும் பின்னாடி ஒரு கம்பி கதவு இருந்தது. இருபுறமும் இருந்த பெண்கள் தங்களோட உடம்பால கதவோட கம்பிகளை ஓரளவு மறைச்சிருந்தாங்க. ஆனா நடுவுல இருந்த பெண்ணுருவம் சற்று ஒளி ஊடுருவக்கூடியதா இருந்தது. கதவோட கம்பிகள் அவங்க உடம்பு வழியா மென்மையா தெரிஞ்சது. இந்த விஷயத்த நாங்க அப்ப கவனிக்கல. அர்ஜுனை பார்த்து சிரிச்சு, நீ குடிச்சிருந்தியா இல்ல தூங்கினியா என்று கிண்டல் பண்ணினோம். கரெக்டா அந்த நேரம் சுரேஷ் ஆபீஸுக்குள்ள வந்தார். அர்ஜுன் கையில் இருந்த அந்த போட்டோவை எடுத்தார். ஒரு நிமிஷம் உத்து பார்த்தார். அவரோட முகம் சிவந்து அப்புறம் நீலமாகி பச்சையாகி கடைசியில வெளிரி போச்சு. கார்த்திக், என்னாச்சு சுரேஷ்? என்ன விஷயம்? சுரேஷ் நடுங்கும் குரல், ஆழ்ந்த சோகத்துடன். நடுவுல இருக்கிற அந்த 3வது பெண், அது என் முதல் மனைவி ராதிகா. 8 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாள். இறக்கிறதுக்கு முன்னாடி அவ என்ன பல தடவை போட்டோ எடுக்கச் சொன்னாள். எனக்கு ஏதோ சீக்கிரம் மரணம் வரும்னு மனசுக்குள்ள தோணுதுன்னு அடிக்கடி சொல்லுவா. நான் அதெல்லாம் நம்பலை. ஆனா போட்டோ எடுக்கிறதுக்கு சம்மதிச்சேன். ஒரு நாள் நல்ல ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் கிட்ட போகலாம்னு அவளை அலங்காரம் பண்ண சொன்னேன். அவளும் ரெடியாகிட்டா, வண்டியும் ரெடி. நாங்க கிளம்பும்போது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் வந்துச்சு. அதனால அங்க போயிட்டோம். அவங்க அம்மா குணமானாங்க. ஆனா 3 மாசம் கழிச்சு நான் ஊருக்கு திரும்பினப்போ ராதிகாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. குழந்தை பிறந்த பின்னாடி ஏற்பட்ட காய்ச்சல், பர்பரல் ஃபீவர் காரணமா 15 நாள்ல அவளும் குழந்தையும் இறந்துட்டாங்க. அவளுக்கு போட்டோவே எடுக்க முடியாம போச்சு. சுரேஷ் குரலில் ஒரு விசித்திரமான வலி. அவ கடைசியா எங்க வீட்டை விட்டு கிளம்புற அன்னைக்கு போட்டோவுல பார்க்கிற மாதிரி அதே நெக்லஸையும் கம்மலையும் போட்டிருந்தா. இப்போ என் மனைவி பிரியா கிட்ட அது இருக்கு. ஆனா அவ பொதுவா அதை போட்டுக்க மாட்டா. எனக்கு இதெல்லாம் நம்பவே முடியல. உடனே ஆபீஸ்ல இருந்து லீவு போட்டுட்டு அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு என் சைக்கிள்ல சுரேஷ் வீட்டுக்கு பறந்தேன். பிரியாவுக்கு அந்த படத்துல 3வது பெண் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அது யாருன்னு அவளால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா சுரேஷோட கதை நிஜம்னா பிரியா ராதிகாவை பார்த்திருக்கவே மாட்டா. ஆனா சுரேஷோட அண்ணன் மனைவி திவ்யா அந்த உருவத்தை பார்த்ததும் அடையாளம் கண்டுகிட்டாங்க. சுரேஷ் காலையில சொன்ன அதே கதைய அப்படியே எனக்கு மறுபடியும் சொன்னாங்க. என் நம்பிக்கை. கேமரா கிளிக் சத்தம், மக்கள் முணுமுணுக்கும் சத்தம். இந்த சம்பவம் அப்போ எல்லா முக்கிய செய்தித்தாள்களையும் ஆக்கிரமிச்சது. ஒரு வாரத்துக்குள்ள அந்த அமானுஷ்ய போட்டோவோட காப்பிகளுக்காக பல இடங்கள்ல இருந்து விண்ணப்பங்கள் வந்து குவிஞ்சது. ஆனா அர்ஜுன் சுரேஷ் சம்மதிக்காததால யாருக்கும் காப்பிகள் கொடுக்க மறுத்துட்டார். அதிர்ஷ்டவசமா என்கிட்ட ஒரு காப்பி இருக்கு. ஆனா சில காரணங்களால அதை நான் யாருக்கும் காட்ட முடியாது. ஒரு காப்பி அமெரிக்காவுக்கும் இன்னொன்னு இங்கிலாந்துக்கும் அனுப்பப்பட்டதா சொன்னாங்க. யாருக்குன்னு இப்போ சரியா ஞாபகம் இல்லை. என்கிட்ட இருந்த காப்பியை ஒரு பிரபல வேதியியல் பேராசிரியர் நாராயணன் கிட்ட காட்டி இதுக்கு ஒரு அறிவியல் விளக்கம் தர முடியுமான்னு கேட்டேன். திடீர் நிசப்தம். அவர் கொடுத்த விளக்கம் என் லிமிடெட் அறிவுக்கு எட்டாத ஒண்ணு. அந்த பெண் சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு உடையில தான் இருந்திருப்பாள். அவளோட பிம்பம் வானத்துல ஒரு பிரகாசமான கிரகத்திலிருந்து இன்னொன்னுக்கு ஒளிக்கதிர்களா பிரதிபலிச்சு பல கோடி மைல்கள் தூரம் பயணம் செஞ்சு கரெக்டா அர்ஜுன் போட்டோ எடுக்கிற அந்த நிமிஷத்துல பூமிக்கு திரும்பி இருக்கு. காணல் நீரை மிராஜ் போட்டோ எடுக்கிற மாதிரி தான் இதுவும். இடையில் உள்ள கால தூரம் ஒளியின் பயணத்தால் ஏற்பட்டிருக்கலாம். கார்த்திக், நான் ஸ்கூல்ல கொஞ்சம் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சவன். ஒரு உப்புல என்ன இருக்குன்னு வேணும்னா சொல்லுவேன். ஆனா
இது என் புரிதலுக்கு ரொம்பவே பெருசு. ஆனா உண்மை என்னன்னா, சுரேஷோட முதல் மனைவி அவ இறந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பூமிக்கு திரும்பி வந்து ஒரு போட்டோவுக்கு போஸ் கொடுத்தா. அவளோட உருவம் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா ஒரு சென்சிடைஸ்ட் பிளேட்ல பதிவாகி இருக்கு. அர்ஜுன் போட்டோ எடுக்கும்போது உட்கார்ந்திருந்தவங்களை பார்த்துட்டு தான் ஷட்டர் பட்டனை அழுத்தி இருப்பான். அவனுக்கு அந்த உருவம் தெரிஞ்சிருக்காது. இது நடந்தது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். சுரேஷ், என் இறந்த மனைவியை நான் பார்த்ததோ அவகிட்ட பேசினதோ இதுதான் முதல் தடவைன்னு சொன்னார். இந்தியால இறந்த மனைவி திரும்பி வந்தா நிறைய தொல்லை கொடுப்பாளுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா சுரேஷுக்கு அந்த மாதிரி எந்த அனுபவமும் ஏற்படல. இந்த சம்பவம் நடந்து இப்போ 7 வருஷத்துக்கு மேலாச்சு. ராதிகா மறுபடியும் வரல. எனக்கு அந்த 2 லேடீஸையும் மறுபடியும் போட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஆனா சுரேஷ் கிட்ட அந்த ஆசைய சொல்லவே துணியல. என்னோட இந்த ஆசையினால தான் நான் போட்டோகிராஃபி கத்துக்கிட்டேன். ஆனா சுரேஷ் கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இனிமேலும் முடியாதுன்னு நினைக்கிறேன். என் போட்டோகிராஃபி செலவு பண்ண பணம் வேஸ்ட் தான். ஆனா நான் ஒரு கலையை கத்துக்கிட்டேன். அது பணத்தை விட பெரிய விஷயம். ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு அல்லது அமைதி, பின்னர் ஒரு திடீர் தொலைதூர கதவு சத்தம். நிஜமா சொல்றேன், இந்த கதையில இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உண்மை. சில விஷயங்கள் புனையப்பட்ட கற்பனையை விடவும் பயங்கரமா இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்துல நம்ம கூடவே நிழலா ஒளியா இப்படி ஒரு படத்துல கூட உருவம் எடுத்து வருவாங்கன்னு நினைக்கும்போது ஒரு திகில் உள்ளுக்குள்ள பரவுதில்ல? அடுத்த திகில் கதையில உங்களை சந்திக்கிறேன்.